ஒரு மலைப்பகுதியில் ஒரு பழைய புத்த மடம் இருந்தது. அந்த மடத்தில் ஆனந்த் என்ற இளம் முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், அதிகமாக பேச மாட்டார். மௌனமே அவரது வழி. ஒரு நாள் ஒரு பணக்கார மனிதன் அந்த மடத்துக்கு வந்தான். அவன் முகத்தில் கவலை, கண்களில் பயம். அவன் முனிவரிடம் கேட்டான், சுவாமி, எனக்கு எல்லாம் இருக்கிறது, பணம், வீடு, உறவுகள், ஆனால் மனசுக்கு அமைதி இல்லை. ஏன்? முனிவர் சிரித்தார், ஒன்றும் பேசவில்லை. அவன் கையில் ஒரு கிண்ணம் கொடுத்தார். இந்த கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து வா என்றார். அந்த மனிதன் அருகிலிருந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்தான். ஆனால் அவன் வந்தபோது தண்ணீர் முழுவதும் கலங்கியிருந்தது. முனிவர் சொன்னார், இதை கீழே வை, காத்திரு. சில நேரம் கழித்து தண்ணீர் தெளிவானது. அழுக்கு அனைத்தும் கீழே தங்கியது. முனிவர் மெதுவாக பேசினார், இதுதான் உன் மனம். எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தால் எப்போதும் கலங்கிக் கொண்டே இருக்கும். நிறுத்தினால், மௌனமாக இருந்தால் உண்மை தானாகவே தெளிவாகும். அந்த மனிதனின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புரிந்து கொண்டான், அமைதி என்பது வெளியே கிடைப்பது அல்ல, அது உள்ளிருந்து உருவாகும் ஒன்று. அவன் முனிவரிடம் பணிந்து கூறினான், இன்று நான் பெரிய பாடம் கற்றேன். முனிவர் சிரித்தார், மீண்டும் மௌனத்தில் மூழ்கினார். மூலிகை கதையின் கருத்து: மோரல், வலது நோக்கி காட்டும் விரல். மன அமைதி என்பது வெளியில் தேட வேண்டியது இல்லை, வலது நோக்கி காட்டும் விரல். மௌனம், பொறுமை, உள்ளுணர்வு, இதுவே உண்மையான செல்வம்.